நம சிவாய நம ஓம் ஆத்மஸ்வர் குருவே சரணம். குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். அன்பே சிவம் ஓம் திருச்சிற்றம்பலம். 18 சித்தர்களை போற்றி, 51 மகான்களை போற்றி, 63 நாயன்மார்களை போற்றி, 12 ஆழ்வார்களை போற்றி, கோடான கொடி ஜீவசமாதியில் இன்றும் பிரவாகரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்த புருஷர்களே, மகரிஷிகளே, தவயோகிகளே போற்றி போற்றி என்று போற்றி அம்மையப்பனின் திருப்பாதங்களை போற்றி சமர்ப்பிக்கும் இந்த பதிவு யாவதென்றால், இன்னைக்கு 12/3/2025 புதன்கிழமை. இன்னைக்கு புதன்கிழமை. அன்பு ஆத்ம சொந்தங்களே, இன்னைக்கு முக்கியமான ஒரு பதிவாக தான் இந்த பதிவு போட போகிறேன். பாருங்க, சம்பந்தனூர் சம்பந்தனூர் மேல் பள்ளிகுண்டா பட்டு. இங்கே ஒரு நிகழ்வு என்னவென்றால், அன்பாத்ம சொந்தங்களே, இங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவபெருமானே நேரடியாக வந்து ராஜா, அதாவது அரசர், அவர் வந்து ஒரு நாட்டை ஆண்ட அரசர். அந்த அரசருக்கு வந்து குழந்தை இல்லாமல் அண்ணாமலையாரிடம் தவம் இருந்து குழந்தை கேட்கிறார். அப்போ அண்ணாமலையார் சொல்கிறார், உனக்கு அந்த பாக்கியம் இல்லையே, உனக்கு அந்த பாக்கியம் கிடையாது, இயற்கைக்கு மாறான அந்த செயலை நான் செய்ய முடியாது, ஆனால் உனக்கு குழந்தையாக நானே பிறந்து நான் உனக்கு திதி கொடுக்கிறேன். அதாவது அப்போ அந்த அரசர் கேட்குறாரு, ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசர் என்னன்னு கேட்குறாருன்னா, அப்போது ஒரு மானிட பிறப்பாக நம்ம பிறந்த பிறகு என் இறப்புக்கு பிறகு எனக்கு அந்த சடங்கு செய்ய எனக்கு ஒரு பிள்ளை வேணும் இல்லையான்றாரு. எவ்வளோ அற்புதம் பாருங்கள். நம்ம ஈரேழு லோகத்தை ஆட்சி செய்கிற பரம்பொருள், கல்லில் இருக்கும் தேரைக்கே உணவு கொடுக்கும் அந்த ஈசன் எம்பெருமான், அடிமுடிக்கானா ஈசன், இன்னைக்கு அவருடைய நாமத்தை 108 போற்றியாக போட்டால் மிக சிறப்பு. இன்னைக்கு மகாவிஷ்ணுவை பற்றியும் போடலாம், சிவபெருமானை பற்றியும் 108 போற்றிகள். அவர் பேரை நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்களோ அப்படி போட்டால் போற்றி, அதாவது தமிழில் போடணும். அன்பாத்ம சொந்தங்களே, சமஸ்கிருதத்தில் கிடையாது. நம்ம போராட்டங்களே வந்து தமிழ் அர்ச்சனை வேணும்னு தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். சமஸ்கிருதம் கிடையாது. ஆனால் இந்த ஐருங்க அதெல்லாம் விட போகிறதில்ல. இன்னைக்கு தமிழில் 108 போற்றி யார் யார் போடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பேர் மகத்துவம் கிடைக்கும். பாருங்க, யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான வாய்ப்பு. சிவபெருமான் பந்தாள ராசா, அதாவது அரசருக்கு மகனாக இருந்து அந்த மகனே இன்னைக்கு நேரில் வந்து திதி கொடுப்பதுன்னா சாதாரண விஷயமா அப்பா நினைக்கவே வியக்கிறது. இந்த ஒரு மகத்துவம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறது எனக்கே தெரியாது. இப்படி ஒரு அதிசயம் நம் பரம்பொருள் ஈசனே, அடிமுடி காணாத ஐயனே இங்கு வந்து திதி கொடுக்கிறார் என்றால் இது எவ்வளோ பேர் அதிசயம். முட்டாளாகி எனக்கே அது தெரியல. திடீரென்னு நேற்று எனக்கு ஒரு 11 மணிக்கு நாகம்மா ஆத்மா அருள்வாக்கு சித்தர் பீடம் எழுப்பிக்கிட்டு இருக்கேன். நேற்று படிக்கட்டு போடுறதுக்கு கம்பி கட்டுறாங்க, மழை வருது. மழை வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனு யாருடையதாக இருக்கும்னு, சரி இருந்தாலும் நம்மளுக்காக ஏதோ ஒரு பக்தர்கள் ஃபோன் பண்ணுறார்கள்னு நான் எடுத்தேன். மலையிலேயே பார்த்தா திரு ஆதி அரங்க ரங்கநாத பெருமாளை பற்றி நான் முன்னொரு பதிவில் போட்டிருக்கேன். அவர் வந்து திருச்சி ரங்கநாதருடைய பெரியவர். அதாவது திருச்சியில் வந்து திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வந்து உங்களுக்கு 12 அடி, என்ன திரு ஆதி அரங்கத்தில் வந்து 27 அடி. அங்கே இருந்து எனக்கு ஒரு கால் வருது. அப்போ யார் என்கிட்ட பேசுகிறாருன்னு நான் பார்க்கும்போது அண்ணன் பெருமாளே எனக்கு லைனில் வர்றாரு. அப்போது அங்கே ஓய்வு பெற்ற அறங்காவலர், அவர் ஒரு பெரிய மதிப்பு மரியாதை பெற்றக்கூடியவர். அவர் எனக்கு கால் பண்ணுறாரு. எங்கேருந்து பண்ணுறாருன்னா, நல்குண்டா அவங்க பொண்ணு வீட்டிலேருந்து பண்ணுறாரு. அப்போ இந்த மகத்துவத்தை பற்றி எனக்கு மொபைலில் உணர்த்துறாரு. அப்போது இது நான் சாதாரணமாக அவர் எனக்கு ஃபோனில் பேசினாருன்னு நான் விட்டுவிடவில்லை. அன்பாத்மா சொந்தங்களே, என்னை சிவபெருமான் அங்கே அழைக்கிறார் அப்படி என்றதை மட்டும் நினைத்து விட்டு, இப்போ நம்மளுடைய ஆசிரமம் பணி அங்கே நடந்துகிட்டே இருக்குது. நான் அதையும் பொருட்படுத்தாமல் எல்லாத்தையும் தூக்கி வீசாட்டிட்டு ஐயன் என்னை அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அன்பாத்மா சொந்தங்களே வந்தேன்.
நீங்களே பார்த்துருக்கிறீங்க. நிறையா வழி இல்லாத ஆலய சாலைங்களுக்கு என்னை அழைச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டபம் இல்லாத ஆலயங்களுக்கு அழைச்சிருக்காரு. கும்பம் இல்லாத ஆலயங்களுக்கெல்லாம் அழைச்சிருக்காரு. இது எனக்கு அட்ரஸே தெரியாமலாம் போயிருக்கேன். போய் நான் பாதம் பதிச்ச பிறகு அந்த ஆலயங்கள்லாம் புதுப்பிச்சு இருக்கிறது நீங்கள் கண்குளிராக பார்க்கக்கூடியவர்கள். இது எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம். அதுக்காகவும் எனக்கு இங்கே அழைச்சிருக்கலாம். இங்கே பார்க்கும்போது வயசானவங்க, குழந்தைங்க, பெரியவங்கெல்லாம் ரொம்ப பேர் வந்திருக்காங்க. இதை நான் ஒரு 10 நிமிஷம் நான் பார்த்துட்ருக்கேன் என்ன நடக்குதுன்னு. இதில் இன்னொரு சிறப்பான விஷயம் சொல்லப்போனால், அன்பு ஆத்ம சொந்தங்களே, காளி அவதாரமாக கலியுகத்தில் நடமாடிக்கொண்டிருக்கும் நாகம்மா இந்த இடத்துக்கு வருவேன்னு நான் நினைக்கல. ஆனால் ஐயனுடைய ஒரு அழைப்பு, நான் வந்து இங்கே பாதம் பதியணும். இது 10வது வருடம். ஐயா, இந்த இதுக்கு என்ன பேர் இங்கே நடக்குது? இந்த விழாக்கு என்ன பேர்? அந்த குளத்துல வந்து அண்ணாமலையார் தலம், உண்ணாமலை தலம் போவாங்க. பட் தலம் ஓய்வுல மக்கள் எல்லாமே கூட சேர்ந்து போயிடுவாங்க. நமச்சிவாய. எவ்வளவு சிறப்பு பாருங்க. உங்க பேர் என்ன? வெங்கடேஷ், சிவா, ஜெயமலை. நீங்க எந்த ஊர்? நாங்கள் அசு நாகசுரன். இங்க வருஷம் வரீங்களா? வருவோம். வருஷம் இந்த மாதிரி தான் இருக்கா இந்த தலம்? ஆமாம். எல்லா கூட்டம் சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருக்கான இதை விட பயங்கரமாக இருக்கும். இல்லை, கூட்டத்தை பற்றி நான்